சட்டமன்றத்தில் பேசியது போல் கருத்து வேறு வகையிலும் பரிமாறப்பட்டதா, ஆசை காட்டப்பட்டதா? தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து துரைமுருகன் பேசும்போது அதற்கு எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் அப்போதே திரு ஓ பன்னீர்செல்வம் மௌனம் காத்த செயல் அவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டதை நம் எதிரிகள் அவர்களின் சுயரூபத்தை காட்டுகிறார்கள். நாம் யார் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவோம். நம்மை பிரிக்கும் சக்தி, நம்மை பிரிக்கும் ஆற்றல் யாருக்கும் இல்லை. மக்கள் மத்தியில் எழுப்பப்படும் குழப்பங்களை உரிய நேரத்தில் நான் தீர்த்து வைப்பேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விரோதிகள் வரிந்து கட்டு வருகிறார்கள், துரோகத்தின் வடிவத்திலும் வருகிறார்கள். கழகம் அதற்கு அஞ்சாது. நம் புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை திராவிடர் உடைமை, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்பதை மனதில் நிறுத்தி நம் தாய் கட்டி காத்த கழகத்தை பாதுகாப்பது நமது கடமை. துரோகமும் விரோதமும் கைகோர்த்து வந்தாலும் அவை தோற்று ஓடும். தோற்க வைப்போம். 33 ஆண்டு காலங்களில் எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ அதிர்ச்சிகள், மாண்புமிகு அம்மா அவர்களை நோக்கி வந்த பல துரோகங்களை அம்மா அவர்களோடு இணைந்து நானும் அவற்றை சந்தித்து இருக்கிறேன். அதையெல்லாம் வென்றும் இருக்கிறோம். இதையும்